அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். எடுத்து வாசிக்கலாமா? ஓகே. லூக்கான சுவிசேஷம் ஒரு 10 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். 2ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வரை நாம சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்தாச்சா? எல்லாரும் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். வாசிப்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியான இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதல் நாள் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைப்படி செய்வதற்கு தாய் தகப்பமார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படுத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்து இருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் ஊறி போகும் என்றான். நல்ல வேத பொதிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். வார்த்தை வரும்போது அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருங்க. கர்த்தர் மகிமையானவைகளை செய்ய போறார். அல்லேலூயா. ஒரு கணம் கண்மூடி ஜெபம். நல்ல பிதாவே, மிடுக்குமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீர் பிரேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாம் வாசித்த பகுதிகளில 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். ஆமென். இதுதான் இந்த மாசத்துக்குள்ள நமக்கு தந்திருக்கிற கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்தம். ஆமென். அப்ப நான் இப்படி சொல்றேன், வாக்கு தத்தத்தை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தம் இருக்கிறது. கர்த்தர் பேசியிருக்கிறாரா? உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த பேசப்பட்ட கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எல்லாம் உங்க கண்ணு காணும் முன்னே உங்களுக்கு மரணம் வருவது இல்லை. ஆமென். எந்த சக்தியாலையும் உங்களை அழிக்க முடியாது. காரணம், உங்க கைகளினால வாக்கு தத்தத்தை சுமக்க வேண்டியிருக்கிறது. உங்க கண்களினால அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. வாக்கு தத்தத்தை எப்படி கேட்டாங்க? காதால கேட்டது. காதால கேட்டது எல்லாம் எதால பார்க்க போறீங்க? கண்ணால பார்க்க போறீங்க. கைகளினால அத ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தின் போட்டிருக்குல்ல. ஆமென். ஆமா. ஒரே ஏக்கம். யாருக்கு ஏக்கம்? சிமியோனுக்கு. வாக்கு தத்தத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரு அடையாளம், ஏக்கத்தோடு இருப்பீங்க, தாகத்தோடு இருப்பீங்க. தாகம் தனியாது, ஏக்கம் குறையாது, பசி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்போது எப்போது காண்பேன், எப்போது ஒரு ஏக்கம். எதை காண்பேன்? ஆண்டவர் பேசின வாக்கு தத்தம், ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் தந்திருக்கிற சொப்பனம் எப்போது நிறைவேறும், எப்போது எப்போது சொல்லி ஜாமக்காரன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். என் இருதயம் யாருக்கு காத்திருக்குன்னு சொல்றாரு? ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆமென். 130 சங்கீதத்துல தானே அந்த வார்த்தை வருகிறது. அதை வாசிக்கலாமா? ஜீசஸ் நேம். ஓ, தேங்க் யூ ஜீசஸ். Thank you, Jesus.
எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும் அப்படின்னு யார் காத்திருக்கா? ஜாமக்காரர்கள் காத்திருக்கிறாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா யாருக்கு காத்திருக்கு? ஆண்டவருக்கு. எப்போது இது நடக்கும்? எப்போது நடக்கும்? ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தை என் காதால கேட்டது, எப்போது இது சம்பவிக்கும்? எப்போது இதை நான் பார்ப்பேன்? என்ன கொண்டு பேசியிருக்கிறேன், என் மூலமா பேசியிருக்கிறேன், எனக்கு பேசியிருக்கிறது, எப்போது நடக்கும்? நான் சொல்றேன், சிமியோனுக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, வயசாகி போச்சு. ஆமா, வயசானாலும் ஆண்டவர் பேசின வார்த்தை அவன் செவிகளில் துளித்துக்கிட்டே இருக்கு. ஆமா, எலியா சொன்னது போல பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகாப ரதத்தை பூட்டி போச்சுட்டாரு. ஆனா இன்னும் என்ன சொன்னாரு? என் செவிகளில் என்ன கேக்குது? மற்ற யாருக்கும் கேட்கல, ஆகாபுக்கு கேட்கல, கூட பிரயாணம் பண்ணுகிற ஊழியக்காரனுக்கு கேட்கல. ஆனா யாருக்கு கேக்கு? வாக்கு தத்தத்தை பெற்றவனுக்கு. கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீ ஒன்ன ஆபாகு முன்னாடி என்ன செய்ய கொண்டு காண்பி, நான் தேசத்துல மலையை கட்டளையிடுவேன். ஆண்டோடைய வார்த்தையின்படியே நடந்த, ஆண்டோடைய வார்த்தை கேட்டு சென்ற அந்த ஆகாபுக்கு என்ன சத்தம் கேக்குது? 3 வருஷம் மழை இல்ல, பஞ்சம். ஆனா எலியா செவிகள் என்ன கேக்கு? பெரும் மழையின் இரைச்சல் கேக்கு. வெளியே வந்து பார்த்தா வானம் எப்படி இருக்கு? வறண்ட வானம், ஒரு மேகம் இல்ல. சொல்ல போனா ஒரு கையளவு மேகம் கூட இல்ல. ஆனா இவனுக்கு என்ன சத்தம் கேக்குது? சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை வச்சிருப்பாரானா, அந்த வாக்கு தத்தத்தின் சத்தம் அப்பா 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 உன் செவிகளிலே தொனித்துக்கிட்டே இருக்கும். ஆமா, இதுக்கு எதிர்மறையான வார்த்தைகள் வந்தாலும் இல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இது நடக்கும். கர்த்தர் பேசினது. அல்லேலூயா. வேதம் சொல்லு, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் நல்ல எழுதப்பட்டிருக்கா? அல்லேலூயா. ஆமென். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அல்லேலூயா. நான் சொல்ல, உங்க செவிகளில என்ன சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் காணும் முன்னே உங்களுக்கு மரணம் வருவது இல்லை. ஆமென். ஆனா வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க சில காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 25 வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய். ஆமென். அவன் மேல் பரிசுத்த. ஒரு காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். என்ன பண்றான்? வாக்கு தத்தத்தை பெற்றாச்சு. என்ன வாக்கு தத்தம்? கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன் நினைச்ச மாட்டா. வயசாகிட்டே இருக்கு, ஆனா இவனுக்கு என்ன வரல? மரணம் வரல. அவன் கண்ணு கூட எப்படி இருக்கு? தெளிவா இருக்கு. நம்புறீங்களா? சிலருக்கு வயசாயிட்டுனா என்ன ஆயிரும்? கண்ணு மங்கிரும். நான் சொல்ல, உங்க கண்ணு மங்காது. ஆமென். வாக்கு தத்தம் உங்க மேல இருக்கு. உங்க தலை மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்கு. அந்த வாக்கு தத்தத்தை உங்க கண்ணால காணணும். அதனால உங்களுக்கு என்ன வராது? மரணம் வருவதில்ல. கண்ணு இருள் அடையாது. வயசு ஆகலாம், ஆனா பலனும் குறையாது. ஆமென். கண்ணும் இருள் அடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தைய அப்படியே நடக்கிறத உங்க கண்ணு என்ன செய்யும்? காணும். நான் நம்புறேன், எத்தனை வயசு வரை இருந்தார் என்பது பைபிள் எழுதப்படல. ஆனா இவருக்கு ரொம்ப வயசு ஆயிட்டுன்னு போட்டிருக்கு.
சரிதானா? அவருக்கு ரொம்ப வயசு, அநேகருக்கு மரணம் வந்துச்சு. ஆனா இவருக்கு என்ன வரல? மரணம் வரல. நான் நம்புறேன் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஐயா குடும்பத்தில் உள்ளவங்களே கேட்டிருக்க கூடும், இத்தனை வயசு வரை உங்க குடும்பத்துல யாரும் இருந்தது இல்லையே, எப்படி இருக்கிறீர்கள், என்ன சாப்பிட்டீர்கள் கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாம். இவரு சொல்லிப்பாரு, போயா விசேஷமா நான் என்ன செய்யல, எதையும் சாப்பிடல, ஆனா ஒன்ன சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறேன்? வாக்கு தத்துவத்தை சாப்பிடுறேன். ஏதாவது சாப்பிட? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற அந்த பிழைப்புட்டுகிற வாக்கு தத்தத்தை தின்றதுனால நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நான் பார்க்க முன்ன நான் சாவது இல்லை. ஆமா, நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நீங்க காண முன்னே உங்க கண்ணு இருள் அடையாது, உங்களுக்கு மரணம் வராது. நான் சொல்றேன், உங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படுவதா உங்க கண்கள் காணும், உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதா உங்க கண்கள் காணும், உங்க குடும்பங்கள் மேன்மை அடைவதா உங்க கண்ணு காணும். யாருக்கோ பேசப்படுகிற தீர்க்க தரிசன சத்தம் இது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒரு சிரசு மேல் வருகிறது. இப்போ சிமியோனுக்கு மரணம் ஏன் வரலன்னா, கர்த்தராகிய கிறிஸ்துவ காணும் மரணம் அடைய மாட்டான்னு சொல்லி கர்த்தர் கொடுக்க வாக்கு தத்தம். ஆமென். அப்ப நீங்கள் எல்லாரும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் தானே? ஆமென். ஹல்லேலூயா. பிதாவுகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற பிதாக்கள் காத்திருந்தாங்க. நான் சொல்றேன், பிதாக்கள் கொஞ்சம் கவன குறைவா இருப்பான்னா அந்த வாக்கு தத்தம் தலைமுறைக்கு தாண்டிரும். நான் சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் ஒருவேளை இதுல அஜாக்கிரதையா இருப்பீர்களானால், கவன குறைவா இருப்பீர்களானால் வாக்கு தத்தம் பொய்யாகாது. வாக்கு தத்தம் எங்க தாண்டும்? தலைமுறைகளுக்கு பேரும். கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ண வாக்கு தத்த பிள்ளைகளை எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்தாரா? எத்தனை நாள் பிரயாணத்துல போயிருக்கலாம் கானானுக்குள்ள? 40 நாள் தான் பிரயாணம். ஆனா அந்த ஜனம் சரியில்லாதனால எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 40 வருஷம் வாக்கு தத்தம் இருந்துச்சுங்க. ஆனா கர்த்தருக்காக காத்திருக்கல. கொஞ்சம் வந்துச்சுன்னா உடனே என்னதான் முறுமுறுப்பு. அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க அந்த எகிப்துல இருந்தா நலமா இருந்திருக்கும், இந்த வனாந்தரத்துல கொல்லவா, எங்களை சாகடிக்கவா. வாயில என்ன வார்த்தை வருது? அவங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படியே வனாந்தரத்துல செத்து மடிந்தார்கள். உடனே முறுப்பு. கொஞ்சம் காத்திருக்கு. ஏய், நம்மளை எவ்வளவு அற்புதம் செஞ்சு கொண்டு வந்தாரு. நான் சொல்ல, அற்புதம் செய்யாமலா எகிப்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தாரு? 10 அற்புதத்தை கண்ணார கண்டாங்கல்ல. செங்கடல் முதல், அது பிரமாணமான அற்புதம். செங்கடல் 2ஆ பிளந்ததை பார்த்தாங்கல்ல. வானத்திலிருந்து மண்ணா பொழிஞ்சதை பார்த்தாங்கல்ல. கற்பாரிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணதை பார்த்தாங்கல்ல. தண்ணி எப்படி புறப்படும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. புருஷர்கள் மொத்தம் எத்தனை பேரு? 6 லட்சம். அப்ப ஏதோ சின்ன ஊற்று மாதிரியா வந்திருக்கும். ஆடு மாடுகள் எவ்வளவு வந்திருக்கும்? ஒரு பெரிய ஆறே புரண்டு வந்திருக்கும். நம்புறீங்களா? நிச்சயம் தான் நடந்திருக்கும். கறி சாப்பாடு எத்தனை நாள் கொடுத்தாரு? தெவிட்டி போகும்படி. ஒரு நாள் 2 நாள் அல்ல, நமக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் தெவிட்டிருது. அப்படிதானே? இதெல்லாம் பார்த்து தானே வந்தாங்க. அதை பார்த்து வந்தவங்க மாறா தண்ணீர் எப்படி இருக்கு? உடனே என்னதான் வனாந்தரத்துல அடுத்த வந்தா காத்திருக்க மனசு இல்ல, தண்ணி இல்ல, ஒரே முறுமுறுப்பு. எங்களை சாகவா, எங்களை சாகவா. நான் இந்த இப்படி முறுமுறுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினால அற்புதம் செஞ்சது உண்மை. ஆனா காணான என்ன செய்ய முடியல. எங்க தாண்டி போயிட்டு? வாக்கு தத்தம் யார் மேல போயிட்டு? அவங்களுடைய பிள்ளைகள் மேல, தலைமுறைகள் மேல போயிட்டு. நம்மளை விட்டு பேரப்படாது. ஆமென். நாம் அனுபவிக்கணும், நம் மூலமா நம்முடைய பிள்ளைகளை அனுபவிக்கணும். ஆமென். தேவனுக்காய் காத்துருங்க.
பிரச்சனையான சோதனையான நேரத்துல முறுமுறுத்துறாதீங்க. தேவன் சொல்லி இருக்கிறாரு, தேவன் சொன்னது நடக்கும். இன்னைக்கு காலங்கள் மாறுதலா இருக்கலாம், ஆனா தேவனால முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. காலங்களை திருப்பி கொண்டு வருகிறவர் என் தேவன். ஆமென். வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்கு. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருந்தாரா சிமியோனு? அவர் காத்திருக்கிற நேரம் சும்மா இல்ல. என்ன சொல்றேன்? அப்போஸ்தலர்ல 1ஆம் அதிகாரத்தோட 5வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் ஆமென். என்ன வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க? யாரு வாக்கு பண்ணியிருக்கிறா? பிதா வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அருமை ரட்சகராகிய இயேசு அதை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணுமா? எங்க காத்திருக்கணும்? எருசலேம் தேவ சமூகத்துல காத்திருந்தாங்களா? அவங்க காத்திருக்காம எதையும் சுதந்திரிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஆமா, 40 நாள் அளவும் ஆண்டவர் உயிரோடு இருக்கலாம் நம்மளை வெளிப்படுத்தினார். திரும்ப எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள் காத்திருந்தாங்க. அப்ப இயேசு உயிர் தெழுந்து 50வது நாள், 50ஆம் நாளுக்கு பேர் தான் என்ன பேரு? பெந்தேகோஸ் அப்படிங்கிற பேர். அப்ப அந்த 50வது நாள்ல தான் காத்திருந்த தேவ பிள்ளைகள் மேல என்ன ஊற்றப்பட்டுச்சு? வாக்கு தத்தம் ஊற்றப்பட்டுச்சு. ஆமென். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க, அப்படிதான் சொல்லணும். ஆமென். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, காத்திருக்க. யாரு காத்திருந்தா? சிமியோன் காத்திருந்தாரா? காத்திருந்து பெற்றுக்கொண்டாரா? பெறாமல் இருந்தாரா? ஏசாயால வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் இடைப்படங்கள் நடந்தாலும் சோர்ந்து போகும். இன்னும் சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். அப்ப வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்க கண்கள் காணத்தக்க, அனுபவிக்கத்தக்க கர்த்தர் செய்ய வரார். ஆமென். அப்ப காத்திருக்கிற என்ன சொல்றேன்? நீங்க காத்திருக்கிற நாட்கள்ல எங்கேயோ இருந்து வரும்னு என்ன வேண்டாம். ஆமென். இன்னைக்கு கேரளாவில் ரைசன் பாஸ் இந்த வார்த்தை சொன்ன வார்த்தையை நான் சொல்லி ஆண்டோடைய சத்தியத்துல போக விரும்புறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தான் அதை நான் கேட்டேன். அதுலயும் வார்த்தை என்ன வார்த்தை? கோழி முட்டை அடை வச்சிருக்கிறாப்ல. அடை வச்சிருக்காங்களா? வைக்கிறோம்ல. அது எத்தனை நாள்ல பொறிக்குது? எத்தனை நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு? தாய் கோழி ஒரு 21 நாள் காத்திருந்தா எங்க இருந்து முட்டை உடையுது? எங்க இருந்து உடைக்குது? உள்ள இருந்து. வெளியே இருந்து இல்ல. வெளியே இருந்து உடைச்சா பிரச்சனை. முட்டை வெளியே இருந்து உடைச்சா சரிதானா? எங்க இருந்து உடைக்கணும்? உள்ள இருந்து. காத்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள உள்ள இருந்து அந்த விசுவாசம் துளிர் விட்டு அப்படி வளருது பாருங்க. உள்ள இருந்து அப்படி புட்டச்சிட்டு வெளியே வரும். முட்டையான வெளியே பார்க்கறதுக்கு எப்படிதான் தெரியும்? முட்டை இருக்குன்னு தான் தெரியும். ஆனா உள்ள என்ன ஆயிட்டு இருக்கு? உள்ள உருவாகி உள்ள அப்படியே கரு பிடிச்சு அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆமா, உள்ள வளர 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 மூடி இருக்கிற தோடு என்ன செய்யாது? மூடி இருக்கிற ஓட்டுக்குள்ளத்தான் காத்திருக்கணும். ஆமா, உள்ள காத்திருக்க உள்ளுக்குள்ள சம்பவிக்க. நீ காத்திருக்கும் போது உனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் வீறு கொண்டு எழும்புவார் பாருங்க. ஆமா, வெளியே இருந்து உடைச்சா பிரச்சனையாயிரும். ஆமா, அப்ப உனக்கு உள்ள இருந்தே ஒரு காரியம் நடக்கும். நம்புறீங்களா? பரிசுத்த ஆவி உள்ள இருந்தே கிரியை செய்வார். ஆமா, அப்ப காத்திருந்தாத்தான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? வாக்குத்தத்தத்தை. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. சரீரம் செத்து போச்சு. சாராவுடைய கற்பமும் செத்து போனதையும் என்ன செய்யலையாம்? என்னல. அப்ப ஆண்டோடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, காத்துரு, பொறுத்துரு, நிலைத்துரு,
இதுல உறுதியாயிரு, அது நிச்சயம் உன் கைகளை சேரும். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அது எல்லாம் ஒன்று கூட தரையில விழுவது இல்லை, தவறி போவதும் இல்ல. அது அப்படியே என்ன செய்யும்? நிறைவேறியே தீரும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்களா? நீங்க சிங்காரன்னு சொல்லியிருக்கார, இது நடக்காதா? நிச்சயம் நடக்கும். ஆமென். அப்ப காத்திருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியே தீரும். ஆமென். அப்ப உள்ள காத்திருக்கும் போதே இவன் காத்திருந்தான்னு போட்டிருக்கு, சரிதானா? காத்திருக்கிறான். எங்க காத்திருக்கிறான்? எருசலேம்ல காத்திருக்கிறான், தன்னுடைய வீட்டுல காத்திருக்கிறான். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் எனக்கு என்ன செய்யாது, மரணம் வருவதில்லை, என் கண்ணு இருளடைந்து போவது இல்லை. இதுக்காக காத்திருக்கேன். ஏக்கம் எனக்கு இருக்கு, தவிப்பு இருக்கு, தாகம் இருக்கு. என்கிட்ட கேட்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்றேன், கர்த்தர் சொன்னது நிறைவேற போகுது. வயசாகி போச்சே, என்னமா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகாம இருக்கிற? நான் சில காரியத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை கையில ஏந்த வேண்டியிருக்கு. இதை சொல்லி 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 நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்குள்ள வாஞ்ச குறையல, எனக்குள்ள தாகம் குறையல, எனக்கு ஏக்கம் குறையலன்னு சொல்லி ஆண்டை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, ஆராதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, இவன் உள்ள இருக்கிற அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த குஞ்சு வளர்ந்தது போல வளர்ந்து ஒரு ஏவுதல் வருது. என்ன ஏவுதல் வருது? எங்க போனோம்? ஆவியின் ஏவுதல்னால வேதம் சொல்லுது தேவாலயத்துக்கு போறாராம். ஆவியின் ஏவுதல்னால ஜெபிக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆவியின் ஏவுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். என்ன ஜெபம்? 7 நாள் இரவு ஜெபம். இது யார் தந்தது? ஆவியான நமக்குள்ள ஏவுறாரு. ஒரு நாள் தானே தடை பண்ணா, 7 நாளா ஜெபம் பண்ணு. ஆமென். அப்ப ஆவியின் ஏவுதல்னால உங்கள் ஜெபம் தொடரட்டும். ஆவியின் ஏவுதல்னால அவன் தேவாலயத்துக்கு போனா எதை ஆவியானவர் காண்பாய்னு சொன்னாரோ, எதை அவன் கைகளை ஏந்துவான் சொன்னாரோ, எத்தனையோ, நான் நம்புறேன், எத்தனையோ பிள்ளைகளை அவர் ஆசீர்வச்சிருக்கணும். அப்படிதானே? பிள்ளைகளை பெரிய இடத்துல கொடுத்து ஆசீர்விப்பாங்க தானே? ஆசீர்விப்பாங்களா? ஆசீர்விக்க மாட்டாங்களா? பெற்றோரு தன்னுடைய அப்பா அம்மா அல்லனா தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்து என்ன செய்வாங்க? பிள்ளைகளை ஆசீர்விப்பாங்கல்ல. அதுக்கு தான் சில பிள்ளைகளுக்கு யாரு பேர் விடுவாங்க? தாத்தா பேரு இல்லைன்னா பாட்டி பேரு என்ன செய்வாங்க? ஏன்? அவங்க என்ன செய்யணும்? அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல அவங்கள் மூலம் அந்த ஆசீர்வாதம் நினைச்சிட்டோம் வரட்டும். எத்தனையோ பிள்ளைகளை ஏந்தி ஆசீர்வச்சிருக்கலாம். ஆனா இந்த பிள்ளைய இயேசுவாகிய வேதம் சொல்லுது, அந்த குழந்தைன்னு சொல்லல, சிமியனை சொல்லிச்சு அவன் போட்டிருக்கு. ஆனா இயேசு குறிச்சு அவன் அவரை. யாருக்கு மதிப்பு? போயிட்டு வாக்கு தத்தத்துக்கு மதிப்பு. உங்களுக்கு மதிப்பு இல்ல, உங்க மேல இருக்கிற வாக்கு தத்தத்து, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு. ஆமென். அதை ஏந்திட்டு சொல்றாரு ஆண்டவரை தோத்தரித்து, ஆண்டவர் இப்போது உம்முடைய அடியனை சமாதானத்துடன் போக. எப்படி கண்டாரு வாக்கு தத்தான்? ஆச்சரியமா இருக்குல்ல? நான் நம்புறேன், பரிசுத்த ஆவியில் ஏவுதல்னால அவன் கைகளை ஏந்தி தோத்திரம் பண்ணும்போது ஆவியானவர் அவனுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு, இதாண்டா நீ சொன்ன, நீ கேட்ட வாக்கு தத்தம் இதுதான். இதான் யாரு? கிறிஸ்து. அப்படின்னா என்ன? இதுதான் அபிஷேகம். நான் நம்புறேன், ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றவன், ஏற்கனவே. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்தா. இப்போ அடுத்தால எதை ஏந்துறாங்க கையில? கர்த்தராகிய அப்படி என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய கிறிஸ்துவை. என்ன? யாருடைய கிறிஸ்துவ? கர்த்தருடைய கிறிஸ்துவ. இயேசுங்க சொல்லப்படல, இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கலாம், ஆனா ஆவியானவர் அப்படி எழுதல. கர்த்தருடைய கிறிஸ்துவ. ஏற்கனவே அபிஷேகங்க. அபிஷேகம் பெற்றவன் இன்னும் அபிஷேகத்தை கையில ஏந்துறான். எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியலையோ நான் சொல்றது? ஏற்கனவே உள்ள கதை கதை கதைன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நெருப்பு என்ன செய்யுது? எப்போது எப்போது எப்போதுன்னு சொல்லி அப்படி கொதிச்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு அப்படி அனல் மூட்டிக்கிட்டு அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல
அப்படி ஒரு குடம் எண்ணெய குபுக்குன்னு கவுத்துனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புல கர்த்தருடைய கிறிஸ்து அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் அப்படி கொட்டமா குபுக்குன்னு எங்க சாடுது? சிமியோன் மேல சாடுனா அவன் இதுவரை நார்மலான நிலைமை. ஆமா, அந்த 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 பிள்ளைய கையில ஏந்த உடனே அந்த அபிஷேகம் மேல விழுந்த உடனே பத்தி எரிகிறது, பத்தி எரிகிறது. பத்தி எரிஞ்சு சொல்றா, அவன் தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய அடியானை, உம்முடைய அடியாளை இப்போது சமாதானத்துடன். ஆமென். நான் நம்புறேன் இந்த 7 நாள் இதான் சம்பவிக்க போகுது. ஆமென். நார்மலா இருக்கிற பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எரியாம இல்ல, பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்க மேல ஒரு சில வாக்குத்தத்த அபிஷேகம் வந்து விழப்போகுது. அந்த அபிஷேகம் விழப்போகுது. அந்த அபிஷேகம் விழுந்த உடனே இங்கு பத்தி எரிய போற. ஆமென். நார்மலா அல்ல, கிட்ட நெருங்க முடியாத அளவுல பத்தி எரிய போற. நம்புறீங்களா? நான் அப்படிதான் நம்புறேன். சிமியோன் அப்படிதான் அனுபவிச்சிருப்பாரு. அல்லேலூயா. இதுவரை எல்லா பிள்ளையும் ஏந்தி ஜெபம் பண்ணோம், ஒன்னும் சம்பவிக்கல. ஆனா இந்த கர்த்தருடைய கிறிஸ்துவை கையில ஏந்தின உடனே பற்றி எரிகிற நெருப்பு என்ன செய்யுது? கொஞ்சம் பற்றி எரியுதுன்னா இது காரணம் யாரு? இதுதான் வரப்போற தேவகுமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். நம்புறீங்களா? இந்த ஒரு வார காலமா தான் நடக்க போகுது. உங்கள் மேல வாக்குத்தத்தம் வந்து விழப்போது, உங்கள் மேல் பற்றி எரிய போது, நீங்கள் பிரகாசிக்க போறீர்கள், நீங்கள் தேவனுக்காக எழும்ப போறீர்கள். உங்க கைகளில் சில வாக்குத்தத்தம் வரப்போது, உங்க கண்ணால பார்க்க போறீங்க. சில பெந்தேகோஸ் அனுபவங்கள் இந்த ராத்திரி முதல் கர்த்தர் செய்ய போறாரு. இது எப்படி நடக்கும்? அப்புறம் ஏதோ சொல்லி மட்டும் முடிக்கலான்னு விரும்புறேன். ஆரம்பத்துல சொல்லிட்டேன், திடீர்னு நடக்கும். அல்லனா இன்னொரு வார்த்தை சொல்லலாம், சடுதியா நடக்கும். எப்படி நடக்கும்? யோசேப்புக்கு சடுதியா நடந்துச்சு. ஆமென். தாவீதுடைய உயர்வு சடுதியா நடந்துச்சு. அதனால தான் சொல்றேன், எரிகிற நெருப்புல சடுதியா எண்ணெய வார்த்தை என்ன செய்யும்? எண்ணெய வார்த்த உடனே என்ன சம்பவிக்கும்? எண்ணெய வார்த்த உடனே என்ன சம்பவிக்கும்? குபுக்குன்னு பற்றி எரியுமா? இதுதான் நடக்க போகுது. நீங்க இது ஏற்றுக்கொள்ள ஆயத்தன்னா நான் நம்புறேன். இந்த ஆராதனை ஏதோ தொடங்கிட்டார். ஆமென். உங்க கைகளிலே காணத்தக்க, உங்க கண்கள்னால அதை காணத்தக்க, உங்க கைகளினால அதை ஏந்தத்தக்க கர்த்தர் செய்ய உங்களுக்கான தேவை வார்த்தை, வாக்கு தத்துவம் உங்க சரசுல வந்து அமரப்போது, உங்க கைகளில் அமரப்போது. இதுவரை இல்லாத அனுபவத்துல பரிசுத்த ஆவி உங்களுக்கு பற்றி எறிய போறா. ஆமென். நம்புறீங்களா? மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் நீ மரணம் அடைய மாட்டாய். ஆமென். காத்திருக்கிற தேவ பிள்ளைய, ஆவியின் ஏவுதல்னால தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைய, நீ உனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேற போது, நீ சமாதானத்தோட இருக்க போற. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிமியோனுக்கு சம்பவிச்ச காரியம் உனக்கு நடக்கட்டும். இந்த மாசமோ தான் அது நடக்கட்டுமே. ஹல்லேலூயா. எனக்கு கொண்டாட்டம் தான். இந்த வாரம் பூரா ஜபம் தான். அடுத்த வாரமும் நமக்கு ஜப வாரமா ஆயிரும். சரிதானா? அப்ப நான் நம்புறேன், இந்த வாரம் பூரா வாக்கு தத்தம் என் கைகளில் அமரப்போகுது, வாக்கு தத்தம் என் கண்ணால பார்க்க போறேன். அப்படின்னா என்ன? அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது, பற்றி எரிய போகுது, கொழுந்து வெட்டி எரிய போகிறீர்கள். இதுவரை இருந்த பிரகாசம் அல்ல, இனி அதிகமாய் நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். இது உங்க வாழ்க்கையில சடுதியா நடக்கும். ஆமென். உங்களுக்கான வாக்கு தத்தம் உங்க கைகளை வந்து விழும்போது அது சாதாரண விழாது, அபிஷேக எண்ணெயோட விழும். ஆமென். வேதம் சொல்லுது, மங்கி எறிகிற திரிய என்ன செய்ய மாட்டாராம்? அணைக்க மாட்டாராம். அணைக்காத என்ன செய்ய தெரியுமா? மங்கியா எரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதுக்கு தேவையான அபிஷேகத்தை எதுல ஊத்திடுவாரு? எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறா என்ன கதியாகும்? நான் நம்புறேன் இந்த ஆறாயிரம் அதை தொடங்கிட்டாரு.
எனக்கு ஏதோ நடக்குது. எத்தனை பேர் அதை அனுபவிக்கன்னு தெரியல. பற்றி எரிகிற நெருப்புல, மங்கி எரிகிற நெருப்புல தெய்வம் எண்ணெயே வார்க்கிறார். கர்த்தருடைய கிறிஸ்தையை கர்த்தர் காண பண்றாரு. குபுக்குன்னு வந்து விழுந்த உடனே திடீர்னு பற்றி பிடிக்கும். ஆமென். இதுவரை இப்படி இல்லையே அப்படின்னா புதிய புதிய வாசம் வரும், புதிய புதிய வெளிப்பாடு வரும். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவீர்கள். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட இயேசுவை உயர்த்தி நாமத்தை உயர்த்தத்தக்க விதங்களில் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய கிறிஸ்துவை அபிஷேகத்தை உங்க சிரசு மேல, உங்க கைகள் மேல அதை கர்த்தர் வைக்க வரார். திடீர்னு நடக்க போகுது, திடீர்னு நடக்க போகுது, திடீர்னு நடக்க போகுது, தீவிரமா நடக்க போகுது, சடுதியா நடக்க போகுது. நம்புறீங்களா? சடுதியா நடக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமா அறிக்கை செய்யணும். சடுதியா நடக்கும், சடுதியா நடக்கும். சிமியோனுக்கு சடுதியா நடந்தது போல உங்க வாழ்க்கை சடுதியா நடக்கும். இது நடக்கும். பெந்தேகோஸ்து அனுபவம் சடுதியா நடந்துச்சு. உடனே நடக்கலையா? காத்திருந்தாங்கல்ல, 10 நாள் காத்திருந்தாங்கல்ல. வேதம் சொல்லுது சடுதியில ஒரு முழக்கம். அப்படிதானே? படிப்படியா அப்படியே அனலாயி அனலாயி அப்படியா வந்தாங்கன்னு போட்டிருக்கு. இல்லை இல்லை, சடுதியில. இந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமாய் பதியட்டும். இந்த நாள் முதற்கொண்டு, இந்த ஆராதனை முதற்கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதனால ஜெபத்துக்கு வராத, இதுவரை கேள்விப்படாதவங்களெல்லாம் சொல்லுங்க. ஒரு வாரம் நைட்டு பிரேயர் வச்சிருக்காங்க. வாங்க, உங்களை அனல் மூட்டி எழுப்பிடுவாரு. உங்களுக்கான வாக்கு தத்தம் உங்க தலையில என்ன செய்ய போகுது? விழப்போது, பற்றி எரிய போகிறீர்கள். நம்புறீங்களா? சடுதியில நடக்கும். பிரகாசிக்க போறீங்க, தேவனுக்காக எழும்ப போறீங்க. இதுவரை கண்டிராத காரியத்தெல்லாம் நீங்க காண போறீங்க. இதுவரை பெற்றிராத பாக்கியத்தெல்லாம் நினைச்சு போறீங்க. ஆமென். சிலர் பிரமிச்சு நிக்க போறாங்க. ஏன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அவனா இது, அவங்களா இவங்க, அந்த பேச்சு உன் செவில விழுந்த உடனே சொல்லுவார், நான் தான். என்ன நடந்துச்சு? இவ்வளவு பெருசு. அது வாக்கு தத்தம் வந்துட்டு, எனக்கான வாக்கு தத்தம் என் கைகள்ல. எனக்கு அதான் நான் சொன்னேன், இது தேவனுடைய நேரம். ஆமென். அவர் நேரத்துல சரியா செய்வாரா செய்ய மாட்டாரா? காணவர் கல்யாணம் விட்ட அந்த ரசம்லாம் புதுசா, அந்த நல்ல ருசி உள்ள ரசத்தை ரெடி பண்ணணும்னா பல வருஷங்கள் ஆகுமா. அதனால்தான் இவ்வளவு ருசி உள்ளத இவ்வளவு நாளும் வச்சிருந்தீரேன்னு சொல்லி என்ன செய்றாங்க. அது எப்படி செஞ்சாரு? சடுதியா செஞ்சாரு. ஆமா, சடுதியா செஞ்சாரா செய்யலையா? அதே போலதான் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில். இது எப்படி வந்தது? இந்த வல்லமையும் இயேசுக்குள்ள அப்படிதான் சொன்ன கேட்டாங்க. இந்த வல்லமையும் பராக்கிரமும் எப்படி வந்தது? ஆவியில நடத்தப்படுகிற அனுபவம். இயேசு ஞானஸ்நானம் பெற்றவனே ஆவியில எங்க நடத்தப்பட்டாரு? வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டாரா? ஆமென். மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இதெல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரா? ஆவியானவர் வனாந்தரத்துக்கு போக முடியும், அவரை ஏவினார். நான் சொல்றேன், இந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் உங்களை ஏவி எழுப்பட்டும். எதற்கு? ஜெபிக்கிறதுக்கு. ஆமென். ஜெபம் வந்துட்டுனால இதுதான் ஆவியில ஏவப்படுகிற அனுபவம். ஜெபத்தை விட்டு விலகிறது ஆவியில ஏவப்படுகிற அனுபவம் அல்ல, புரிந்து கொள்ளணும். அது மனுஷிக காரியம். ஆவியில ஏவப்பட்ட தேவ மனிதர்களும் உண்டு, மாம்சத்துல ஏவப்பட்ட தேவ மனிதர்களும் உண்டு, பிசாசினால் ஏவப்பட்ட தேவ மனிதர்களும் உண்டு. வேதத்துல இருக்கு. பிசாசினால் ஏவப்பட்டு செஞ்ச காரியமெல்லாம் ரொம்ப தோல்வியில முடிஞ்சிருக்கு. பயங்கர சேதம் வந்திருக்கு தாவீதுடைய வாழ்க்கையில. சரிதானா? யாரால ஏவப்பட்டானா? சாத்தானால ஏவப்பட்டானா. எதுக்கு? ஜனத்தை எண்ணுதற்கு. ஜனத்தை எண்ணுகிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தின்படிதான் என்ன செய்யணும்? ஜனத்தை எண்ணணும். பிரமாணத்தை செலுத்தாம எண்ணிச்சு கூடாது, எண்ணக்கூடாது. பிரமாணத்தை விட்டுட்டாரு, ஜனத்தை எண்ணிட்டாரு. வாதம் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் அழிஞ்சிட்டாங்க. காத்துங்கிற தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாரு 3 காரியத்தை. இவரு சொன்ன உடனே, நான் கர்த்தருடைய கைகளிலே விழுவேனாக. அப்படி இரக்கங்கள் மகா பெரியதா இருக்கிறத அவனுடைய கரத்துல விழுந்தார். ஆனா வாதம் வந்துட்டு பெரிய இழப்பு.
ஆனா ஆவியிலே, பரிசுத்த ஆவியிலே ஏவப்படுகிற அனுபவம் வரட்டும். மனதில் ஏவுறபடியும் அபாயகரம், அதுவும் வேண்டாம். அப்ப ஆவியானவர் ஏவரானா முதல்ல ஜெபம்தான். ஆவியின் ஏவுதனால எங்க போனாரு? தேவாலயத்துக்கு. ஆவியோடைய ஏவுதனால வனாந்தரத்துக்கு. யாரோட ஜெபிக்க? தேவனோடு உறவாட. அல்லேலூயா. இந்த அனுபவம் இந்த வாரம் பூரா உங்களுக்கு சம்பவிக்கட்டும். நான் நம்புறேன், வாக்கு தத்தங்கள் உங்கள் கைகளில் வரும். வாக்கு தத்தங்கள் உங்களுடைய கண்ணால காண்பீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் நீங்கள் மரணம் அடைவது இல்லை. அநேகர் ஆச்சரியப்பட போறாங்க, அநேகர் பிரமிக்க போறாங்க. ஆமா, அந்த அப்போஸ்தலர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம்னு விரும்புறேன். ஆமே, ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்துல அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் நடக்குதா? அந்த அனுபவத்துல 6வது வசனம் வாசிங்க. ஆமா, என்ன அடைஞ்சார்கள்? கலக்கமடைந்தார்கள். நான் சொல்றேன், உங்களை பார்க்கிறவங்க என்ன செய்ய போறாங்க? கலக்கம் அடைய போறாங்க. கீழே சொல்லப்பட்டு ஆச்சரியப்பட்டாங்க, என்ன சொல்லப்பட்டு பிரமித்தார்கள். பிரமிச்சு பார்க்க போறாங்க உங்களை. நம்புறீங்களா? யோசேப்பு அப்படித்தானே பார்த்திருப்பாங்க. பிரமிச்சு பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்களா? நேற்று வரை யார் இவன்? கைதி. ஆனா இன்னைக்கு அதிகாரமற்ற ஆளுநரா இருக்கிறாரு. அப்ப பார்த்து, இது அவன் தானா, வேற ஆளா? பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்க. நான் சொன்ன சிலரால அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, சிலரால அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். காரணம் வாக்குத்தத்தம். நான் வேத வசனத்தோட சொல்லி முடிக்கிறேன். யோசேப்ப அப்படியே சகோதரர் எல்லாரும் வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? 10 பேர் வந்து நிற்கிறாங்க. யாராவது இதுதான் யோசேப்புன்னு கண்டுபிடிச்சாங்களா? ஆனா யோசேப்பு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு. யாரு வந்திருக்கா? என்ன அண்ணன் மாதிரி வந்திருக்காங்க. ஆமா, ஆனா அவர்களால ஏன் தெய்வம் என்ன பண்ணிவிட்டாரு? சிங்காரிச்சிட்டார், சிங்காரம் வச்சுட்டார், அழகாக்கிட்டார். கண்டுபிடிக்க முடியல. சரி, யோசிப்பு தன்னை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒழிஞ்சு மற்றவங்களா என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா எகிப்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் பார்த்தோம், அவனா இவன், அவனா இவன் இல்லப்பா, இது வேற ஆளா இருக்கும். அங்க போய் பார்த்தோம், அங்க போய் பார்த்தோம், அங்க இல்ல. யாரு? கர்த்தர் செய்ய போறார். இது தீர்க்க தரிசன சத்தம். வாக்குத்தத்தம் இருக்குங்க, தரிசனம் இருக்குங்க, சொப்பனம் இருக்குங்க. இது தேவன் தந்தது, தேவன் தந்தது. காலங்கள் மாறி போகலாம், ஒருவேளை தாமதமாகலாம், நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுல கர்த்தர் உயர்த்த போறார். சொல்ல போனா நாரதன் சொன்னது போல, உங்களாலே நீங்க நம்ப முடியாத அளவுல கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் சொல்லுறீங்க? இது சடுதியா நடக்கும், திடீர்னு நடக்கும், தீவிரமா நடக்கும். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் சொன்னிக்கிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமா, அந்த வார்த்தை முக்கியம், தீவிரமா நடப்பிப்பேன். அல்லேலூயா. தீவிரமா யோசேப்பை உயர்த்துறது போல நான் தான் சொல்லுவேன், அவன் மேல கிருபை இருந்ததுனால அவனை ஒரு லிப்ட் ஆக்கிட்டார். ஆமா, அல்லேலூயா. லிப்ட் தூக்கிட்டு போதுல, நம்ம எத்தனை மாடிக்கு மேல எவ்வளவு நேரத்துல தூக்கிட்டு போயிருது? அவ்வளவுதான், செகண்ட் தான், அவ்வளவுதானே. ஆமா, அதனால அவன் மேல கிப்ட் இருக்குது, அதனால அவனுக்கு லிப்ட் உண்டு. இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க மேல் கிருபை இருக்குது, அதான் கிப்ட். ஆமா, உங்க மேல வாக்குத்தத்தம் இருக்கு, அதான் கிப்ட். அதனால உங்களுக்கு ஒரு லிப்ட் உண்டு, அப்படியே தூக்கிடுவாரு. நான் சொல்றேன், இந்த கையில இருக்கிறவங்கள இப்படி தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி இருக்கிற நம்மள கையில வச்சிருக்காரா, வைக்கலையா? கனால் தீர்க்கதரிசனமா சொன்னாரு, என் உள்ளம் கைகளில் உங்களை சொன்னார்ல. எங்க இருக்கீங்க நீங்களாம்? உள்ளங்கையில் வரைந்தவரே
போதும் போதும் போதும், ரொம்ப டைம் ஆகிறதுனால சொல்லி முடிக்கிறேன். உள்ளங்கையில கத்த வச்சிருக்காரா? உள்ளே காத்திருக்கீங்க. ஆண்டவரே எப்போது நடக்கும், எப்போது நடக்கும், இதை எப்போது பார்ப்பேன். நீங்க சொன்னீங்க. அதான் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ளே நினைச்சீங்க. உள்ளே அடங்கியிருக்க ஆண்டவர் இந்த கையை விட்டு போயிட மாட்டேன். ஏன்னா கையை விட்டு போனா பிரசனத்தை இழந்துருவேன். அதனால எனக்கு உயர்த்தாட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்க உங்க கையிலே இருக்கிறோம், உங்க பிரசனத்திலே இருக்கிறோம். ஆனா ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு தாகம் இருக்கு. ஆமே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் எப்போது நிறைவேறும்னு சொல்ல வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க கத்தர் அவருடைய வேலை வரும்போது இப்படி இருக்க கைய அப்படியே தூக்குவார் பாருங்க. இதான் லிப்ட்னு சொல்றேன். இப்படி தூக்கி வைக்கும் போது எல்லாரும் எப்படிதான் பார்க்கணும். அவன் செய்ய போறாரு, இது நடக்க போகுது. அவன் அப்படியே கையில் உள்ள பிள்ளைகளை தான் உயர்த்த போறாரு. ஏன்னா வாக்குத்தத்தம் அங்கதானே இருக்குது. ஆமென். அங்கதானே தரிசனம் இருக்கிறது, அங்கதானே சொப்பனம் இருக்கிறது. ஆமென். இதற்குள்ளே காத்திருப்போம். கத்த சொன்னபடியே அப்படி உயர்த்துவார். ஆமென். நான் சொல்ல, நீதிமான் பனையை போல வசனம் இருக்கு. இல்ல நான் சொல்ல, படிப்படியா ஆசீர்வதிக்கிறார். இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படியும் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? திடீர்னு அல்லனா சடுதியா இப்படி இருக்கிற கையை இப்படி உயர்த்திருந்தார். அல்லேலூயா. எதை விரும்புறீங்க நீங்க? எதை விரும்புறீங்க? அப்படின்னா காத்துருங்க, கைக்குள்ளே காத்துருங்க. ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கலாம். முட்டைக்குள்ளே காத்துரு, அடங்கிரு. ஆமென். ஆச்சரியப்படுற அளவுல கர்த்தர் உயர்த்தப்படுறார். பண்ணிடலாமா? ஹல்லேலூயா. எப்போதுன்னு காத்து கிடக்கு மனசு, சத்தியத்தை புத்து பிடிச்சு தேடுன அந்த உசுரு, எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு, சத்தியத்தை புத்து பிடிச்சு தேடுன அந்த உசுரு, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அழகரிதீரே, குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஊரறிய முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே, நீர் செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு, எத்தனைய பாட்டிருந்தோம் மனசு பாடுது புதுசு, நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு, எத்தனையோ பாட்டிருந்தோம் மனசு பாடுது புதுசு, திக்கி திக்கி பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினீர், அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினீர், நீங்க மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன், நீங்க மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன். ஆண்டவனுக்கு தீர்க்கதரிசனமா பேசியிருக்கிறார். சிங்காரம் கையில வச்சு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அலங்கரிக்கிற ஒன்ன கத்த அரியணையில வைக்க போறாரு, கத்த உயர்த்த போறாரு. மங்கி எரிகிற ஓம் மேல அவன் எண்ணெயை வார்க்க போகிறா. நீ பற்றி பிடிக்க போற தேவனுக்காய் பிரகாசிக்க போற. ஆச்சரியப்பட போறாங்க, அனைவரும் கலக்கம் அடைய போறாங்க, அனைவரும் புறமிக்கத்தக்க விதங்கள்ல கர்த்தரை உயர்த்த சித்தம் கொண்டா.
ஷாக்கா பாலா ராபா. ஒரு விசேஷத்தை தேவ மகிமை வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் அனுபவிக்கிறேன். தேவ பிள்ளை, இது தீர்க்கதரிசி சத்தம். ஆமை ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்கிட்ட பேசின வார்த்தைகள் உன் கண்ணால காண்பாய், உன் கைகள் அதை ஏந்தி கொள்வா. அதுக்கு முன்னாடி உனக்கு மரணம் வருவது இல்லை. தேவ சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் உன்னை கரத்துல வச்சிருக்கிறாரு, உன்னை அவருடைய கரத்துல வச்சிருக்கிறாரு. ஓ ஷாபா பா 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 பா. எஸ் எஸ் எஸ். சிங்காரமாக்குறாரு, உன்னை சிங்காரமாக்குறாரு. சிங்காரமாக்கி சிங்காசனங்களை வைக்க போறாரு. சிங்காரமாக்கி உன்னை சிங்காரமாக்குறார். எஸ், உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சிங்காசனம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, காத்து கொண்டிருக்கு. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிறாரு, உன்னை கிருபையினால் அலங்கரிக்கிறாரு, உன்னை அபிஷேகத்தை அலங்கரிக்கிறார். அலங்கரிச்சு அந்த சிங்காசனத்துல உன்னை அமர பண்ணுவார். ஓ ஷாபாலா ராகதனா சிபிலியாந்தனா. எஸ் எஸ் எஸ். ஷாபாலா ராபுரியாந்தனா இக்காராமனா சிகல்மனா ரகதனா சியால்மனா. இன்றைக்கு உன் வார்த்தை எடுபடல, ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்ற உன்னை சிங்காரிச்சு சிங்காசனத்தை வைக்கும் போது உன் வார்த்தை மட்டும்தான் எடுபடும். இன்னைக்கு உன் வார்த்தை எடுபடல, இன்னைக்கு உன் வார்த்தை யாரும் ஏற்றுக்கொள்ளல, ஆனா உன் வார்த்தை மட்டும்தான், உன் வார்த்தை மட்டும்தான். ஓ ஷாபா பாபா. எஸ் எஸ் எஸ். யோசேப்புடைய வார்த்தையின் படியே, அவன் வார்த்தை இல்லாம ஒருத்தனும் கையை நீட்டப்படாது, காலை நீட்டப்படாது. ஏன்? அதுக்கு முந்தின இரவு அவன் சொல்லி எடுபடல, யாரு அவன் பேச்ச கேட்கல, உதாசீனப்படுத்தினார்கள், அசட்டை பண்ணப்பட்டவனா இருந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளை, நீ அப்படிதான் இருக்கிற. ஆனா தீர்க்கசமா பேசுறாரு, உன்னை நான் சிங்காரம் பண்றேன். அதுக்கு தான் சிங்காரம் சொல்லி நான் பேரிட்டு இருக்கிறேன். உன்னை சிங்காரச்சி சிங்காசனத்தை வைப்பம் பாரு, ஒரு அரியணை வைப்பம் பாரு. அப்போ உன் பேச்சு மட்டும்தான் எடுபடும், உன் பேச்சை கேட்டுதான் நடக்க முடியும். எஸ். ஓ, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஒரு அபிஷேகம் சிறையில் ஊற்றப்படுகிறது. எஸ், ரைட் நவ. ஓ ஷாபா பா பா பா. யாலா ஹதரா சியால்மனா காபுரியாந்தரா சியால்மனா. தேவ மகிமை வெளிப்படுகிறது, தேவ மகிமை வெளிப்படுகிறது. தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். ஓ, உன்னை அழைச்சிருக்கிறார். உன் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது, உன் மேல தரிசனம் இருக்கிறது, உன் மேல சொப்பனங்கள் இருக்கிறது. ஷாபா மா 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 மா. எஸ் எஸ். Arabala dara shandara ladana sibili. Yes yes yes. தேவனுடைய கிருபா வரங்கள் மாறாதவைகள். தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் மாறாதவைகள், மாறாதவைகள். உன்னை அழைச்சது நடக்கும் தேவ பிள்ளைய, உன்னை அழைச்சது தேவன். எஸ். ஓ ஷாபாலா தாரா ஷியால்மனா காபுரி. எஸ். Jesus Jesus. Thank you Jesus. Thank you Jesus. தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ். வாக்குத்தத்தத்தை நீ காண்பாய், வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரிப்பாய். எஸ். பற்றி எரிவாய், நீ பிரகாசிப்பாய், நீ தேவனுக்காய் பயன்படுவ. ஷல்மா ரகதனா சந்தனா லதனா சியால்மனா. Thank you Jesus. கர்த்தர் அதற்காகவே இந்த வருகிற இந்த ஒரு வாரத்தையும் பிளஸ் பண்றாரு. இந்த ஜெபத்தை ஆண்டவரே தந்திருக்கிறார். தவற விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்க. வாக்குத்தத்தம் மேல அமர அமர உன் மேல பற்றி எரியும்,
பற்றி ஏறி எனக்கு ஒரு புதிய வெளிப்பாடானவர் தருகிறார். சிமியோன் எப்படி இதுதான் கர்த்தருடைய கிறிஸ்துன்னு அறிந்தான். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவன் மேல அக்கினி எரிஞ்சுட்டு இருக்கிற மேல ஆமீன் அபிஷேகம் வார்க்கப்பட்டா கூட கொஞ்சம் பற்றி எரிகிறது போல அவன் பற்றி எரிஞ்சனால அவன் அறிந்து கொண்டான். ஓ எஸ், யோவாசானருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் யார் மேல வந்து அமர்றாரோ அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவன் அடையாளம் கண்டு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, உன்னை அறிமுகப்படுத்தும்படி தேவன் தம்முடைய அடையாளத்தை மூலமா வெளிப்படுவார். ஷாகா பாரா காபுரி அம்பர பௌதரா தீரிவிலி அம்பர பௌஷால்மனா. Yes, 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 yes. அடையாளம் வாமையில விழுகிறது, அடையாளம் வாமையில வழுகிறது. கர்த்தர் அநேகரை அடையாளமாக்குறார், தம்முடைய பிள்ளைகளை அடையாளமாக்குறார், தம்முடைய வாக்குத்தத்தம் என்கிற அடையாளமாக்குறார். எஸ், நீ அவருடைய அடையாளம், நீ அவருடைய அடையாளம், நீ அவருடைய அடையாளம். எஸ், ஆராதாரா சந்தாரபோ ரியாம்தானா தியால்பாரா காபுரியாம்தானா பௌதர லஷாந்தன டிடிபிடி யாம்தாரா பௌதரபோ ரிபிகாரா பாலபாரதுடா டிடி டி 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 டி. Thank you Jesus, thank you Jesus. Yes, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின ஒரு யோவா சாணங்களை போல நீ உன்னை வெளிப்படுத்த வேண்டாம். ஆனா உன்னை வெளிப்படுத்த சிலரை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன்னை வெளிப்படுத்த ஆமா இவர்கள் மேல் தேவ மகிமை இருக்கிறது. இவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள். இவர்கள் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி எஸ் எஸ் கர்த்தர் செயல்படுகிற நேரம் வந்துருச்சு. இது ஒரு கைரோஸ் மூமெண்ட், இது ஒரு கைரோஸ், இது ஒரு கைரோஸ். இது கர்த்தருடைய நேரம், இது கர்த்தருடைய வேலை, இது நடக்கும். Thank you Jesus, thank you Jesus. வாக்குத்தத்தத்தை பிடித்து நடந்துங்க. கர்த்தர் பெரிய அதிசயம் வரா. எஸ், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லி நான் எழுதப்பட்டிருக்கிறபடியே இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரை வாக்குத்தத்தம் பிள்ளைகள் மேல் வாக்குத்தத்தம் அமருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட ஜீவ வார்த்தையெல்லாம் பிள்ளையுடைய வாழ்க்கை அனுபவமா மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து நடக்கிற இரவு ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்த மகிமை நடத்த போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரையா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்ய ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கென்று உண்மை கனம் பண்ணி ஆகாரத்துக்கு செலவு பண்ணப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் செபிக்கிறோம். நினைத்துருளி ஆசீர்வதிங்கப்பா, நினைத்துருளி ஆசீர்வதிங்க. திடீர்னு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, சடுதியா அந்த காரியம் நடக்குன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் பிளஸ் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படும்படி கர்த்தர் வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாறட்டும். அப்படியே செய்கிற கிருபைகளுக்கு ஆய்ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தர் செய்த சர்வம் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இடத்திலும் இப்போது எப்போது கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord.